வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில பல முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வர இருக்கு. தமிழகத்தில் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நிலவும் பற்றாக்குறையை சமாளிக்க தமிழ்நாடு பள்ளி மேலாண்மை குழுக்கள், அதாவது எஸ்எம்சி வாயிலாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் கீழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000, முதுகலை ஆசிரியர்களுக்கு 18,000 என ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் நிதி நெருக்கடி காரணத்தை கூறி தற்காலிக பணியிடை நிரப்புவதற்கு பதிலாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நீண்ட காலமாக காத்திருப்போருக்கு பணி பாதுகாப்புடன் கூடிய நிரந்தர வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்படுகிறது. தற்காலிக நியமனங்களில் முறைகேடுகள் நடக்க உள்ளதால் முதுநிலை முன்னுரிமை அல்லது போட்டித் தேர்வுகள் அடிப்படையில் நேர்மையான முறையில் ஆசிரியர்களை தேர்வு செய்யுமாறு அரசுக்கு இந்த சமூகம் வலியுறுத்துகிறது. தற்காலிக பணி என்பது ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தின் நிலையான தீர்வாக அமையாது என்பதால் கல்வித்துறையால் நிரந்தர பணியிடங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த ஒரு வீடியோ விளக்கமாக உங்களுக்கு சொல்லுதுங்க. ஸோ டெட்டு தீர்ப்பால் பார்த்தீங்கன்னா கடும் அதிருப்தி. மத்திய அரசு அவசரம் சட்டம் கொண்டு வர ஒரு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ தேசிய ஆசிரியர் சங்கத்தில் தமிழக பொதுச் செயலாளர் கந்தசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தொடர்பான மறு ஆய்வு மனு வழக்கு சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பு ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து தேசிய ஆசிரியர் சங்கம் கவலையும் வேதனையும் அளிக்கிறது. இந்த தீர்ப்பு பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் நேர்மையுடன் பள்ளிகளில் பணியாற்றி வரும் நாடு முழுவதிலும் உள்ள லட்சக்கணக்கான ஆசிரியர்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் நடைமுறையில் உள்ள அரசு விதிகள் மற்றும் அறிவிப்புகள் கீழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளாக உரிய நடவடிக்கைகளை பின்பற்றி நியமிக்கப்பட்டனர். அவர்களில் பலரும் கிராமப்புற, நகர்ப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு சேவை செய்து கல்வி முறையை வலுப்படுத்துவதற்காக தங்கள் வாழ்வின் பொன்னான ஆண்டுகளை அர்ப்பணித்துள்ளனர். பல ஆண்டுகளாக பணியாற்றி இருந்த போதிலும் தற்பொழுது சட்டநிலை காரணமாக லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் ஈடு செய்ய முடியாத பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இவற்றை கருத்தில் கொண்டு வரவிருக்கும் புதிய பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் பொருத்தமான அவசர சட்டம் அல்லது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களை ஆசிரியர்களுக்கு நிவாரணம் வழங்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆசிரியர் சமூகத்தின் கவலைகளுக்கு மதிப்பளித்து இவ்வரசு இரக்கத்துடன் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என உறுதியாக நம்புகிறோம். பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான ஆசிரியர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படாவிட்டால் அவர்கள் தங்கள் உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் பாதுகாப்பதற்கு ஜனநாயக மற்றும் அமைதியான போராட்டத்தில் ஈடுபட நிபந்தனைக்கப்படலாம். அரசின் முன்முயற்சியான தலையீட்டின் மூலம் அத்தகைய சூழ்நிலை தவிர்க்க முடியும் இவ்வாறு அவர்கள் கூறியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்கூல் காலண்டர் 2026 ஜூனில் பார்த்திங்கன்னா என்ன அந்த இதெல்லாம் ஜூன் 1 சிறப்பு பெருநிலை ஆசிரியர்களுக்கு வாழ்த்துகள். திங்கள் 1/6/2026 திங்கள் முதல் புதன் வரை கையாளும் ஆசிரியர்களுக்கு புதிய பாடநூல் பயிற்சி. 4/6 வியாழக்கிழமை தொடக்க நடுநிலை பள்ளிகள் திறப்பு. 2026-27 கல்வி ஆண்டுகள் துவக்கப்படுகிறதுங்க. ஸோ பிஇஓ அடுத்து 6/6 சனிக்கிழமை ஆசிரியர்கள் குறை தீர் கூட்டம் நாள். 13/6 சனிக்கிழமை டிஇஓ அலுவலகம் குறைதீர் கூட்ட நாள். 17/6 புதன்கிழமை இஸ்லாமியர் புத்தாண்டு அர்ஜி புத்தாண்டு. 20/6 சனிக்கிழமை சிஓ அலுவலகம் ஆசிரியர்கள் குறைதீர் கூட்டம் நாள். 26/6 வெள்ளிக்கிழமை மொஹரம் பண்டிகை. இதுதான் இந்த ஜூன் மாதத்துடைய கேலண்டர் டீட்டெயில். பள்ளிகளில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ வெளிப்படுத்தியிருக்கோம். அடுத்து டிஆர்பியில் கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்களை நாங்கள் உடனடியாக நிரப்புவோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ புதிய அமைச்சர் தாவேகாவுடைய அரசு அமைந்ததிலிருந்து ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறாரு, காலி பணியிடங்கள் மற்றும் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்துமே உடனடியாக நாங்கள் நிரப்பி விடுவோம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. பொறுத்து நம்ம பார்க்கலாம்.
காலேஜ் டிஆர்பியோடைய தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 149 ஜீவோ மற்றும் 17 ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பு எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. ஸோ விஜயோட ஆட்சியில் சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக வரலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.